பிரைஸ் காட். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவராக இருக்கிறார். எந்த கூடாத காரியத்தையும், எந்த கடினமாக இருக்கும் காரியத்தையும் கர்த்தர் நிச்சயமாகவே வாய்க்க பண்ணுவார். நமக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். ஆதலால் இந்த நாட்களிலே வேத வாசிப்போடு ஜெபத்தோட கர்த்தரிடத்தில் அதிகமாக சேருவோமாக. என்னை கேட்கிற எல்லா தேவனுடைய பிள்ளைகளுக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையிலே சிந்திக்காக யோசுவாவின் புஸ்தகம் 1:8 வாசிப்போம். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாக இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். ஆம் பிரியமானவர்களே, சில வேளை நமக்கு புஸ்தகங்களை வாசிக்கிற திறமை இருக்கலாம். அதனாலே பெரிய புஸ்தகங்களே, விலை மதிப்புள்ள புஸ்தகங்களே, அநேகமான சிறந்த அறிவுகளை தருகிற புஸ்தகங்களை நாம் வாசிக்கிறவர்களாக இருக்கலாம். அதன் மூலம் உலகத்தை குறித்து, உலகத்தின் எல்லா விதமான ஞானமும் நமக்கு இருக்கலாம். ஆனால் கர்த்தராகிய தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற நியாயப்பிரமாண புஸ்தகத்தை, வேத வசனங்களை நாம் ஒவ்வொரு நாளும் தியானித்து வாசித்து அதன்படி வாழ வேண்டும். அந்த வேத வசனங்கள் நம்முடைய வாயை விட்டு பிரியாதிருப்பதாக என்று இங்கே வாசிக்கிறோம். அதாவது எப்போது நாம் வசனங்களை சொல்லி கொண்டிருக்கணும். நமக்கு பிடித்த கதை புஸ்தகங்களை நாம் வாசிக்கிறவர்களாக இருக்கலாம். அதுபோலவே நமக்கு பிடித்த எல்லா விதமான மற்ற புத்தகங்களை நாம் வாசிக்கிறவர்களாக இருக்கலாம். ஆனால் அங்கேயெல்லாம் கொஞ்சம் முற்றுப்புள்ளி போட்டு அந்த நாட்களிலே கர்த்தருடைய வேத புஸ்தகத்தை திறந்து கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தைகளை, கர்த்தர் உணர்த்துகிற வசனங்களை அதிகமாக வாசித்து தியானித்து ஒவ்வொரு நாளும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளரணும். மட்டுமல்ல, அதை நாம் தியானித்து கொண்டிருக்கணும். இந்த நாட்களிலே நாம் நமக்கு பிடித்த காரியங்களை, நமக்கு தேவையாக இருக்கிற காரியங்களை, நம்முடைய ஆசைகளை எல்லாம் நாம் தியானித்து கொண்டிருக்கலாம். ஆனால் சிறு பிள்ளைகள் முதல் படிக்கிற பிள்ளைகள், அதுபோலவே வேலை பண்ணுகிறவர்கள், வாலிபர்கள், முதியோர்கள், பெரியோர்கள் எல்லாரும் ஒரு போலவே எவ்வளவுக்கு அதிகமாக வேத வசனங்களை தியானிக்கிறோமோ அவ்வளவுக்கு அதிகமாக கர்த்தர் நமக்குள்ளே கிரியை செய்வார். நம்முடைய காரியங்களை வாய்க்க பண்ணுவார். அது ஒரு குறித்த நேரம் என்று கிடையாது. இரவும் பகலும் ஒரு போலவே நம்மை கர்த்தரை உணர்த்துகிற நேரங்களில் நாம் நேரத்தை கண்டுபிடித்து நாம் தெய்வ சமூகத்தில் உட்கார்ந்து வேத புஸ்தகத்தை நாம் திறந்து வாசிக்கும் போது நிச்சயமாகவே கர்த்தர் நம்மோடு இடைபடுவார். கர்த்தர் நம்மோடு பேசுவார். அந்த வேத புஸ்தகத்தில் வார்த்தைகளை வாசிக்கும்படி நாம் கவனமாக இருக்க வேண்டும். ஏதோ மற்ற புத்தகங்களை படிக்கிற மாதிரி, கதை புத்தகங்களை படிக்கிற மாதிரி அல்ல. வேத புத்தகத்தை நாம் கவனமாய் நாம் படிக்கும்போது நமக்கும் நம்முடைய கர்த்தராகிய தேவனுக்கும் ஒரு நல்ல ஒரு உறவு காணப்படும். அப்பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே நம்மை மேன்மேலும் ஆசீர்வதிப்பார். பெற்றோர்கள் சொல்லுகிறார்களே, சகோதரர்கள் சொல்லுகிறார்களே, பாஸ்டர் சொல்லுகிறார்களே, அதனாலே வாசிப்போம், அதனாலே ஜெபிப்போம், அப்படியல்ல. நமக்கு ஒரு உணர்வு இருக்க வேண்டும். கீழ்ப்படுதலுள்ள இருதயத்தோடு எனக்கு வேதம் வாசிக்கணும், எனக்கு ஜெபிக்கணும், கர்த்தர் என்னோடு பேசணும் என்ற வாஞ்சையோடு நாம் காத்திருக்கும் போது நிச்சயமாகவே வெற்றி நம்மை தேடி வரும். எல்லா தோல்விகளும் மாறும். கர்த்தர் நம்முடைய காரியங்களை வாய்க்க பண்ணுவார். நமக்குரியதை கர்த்தர் நமக்கு தந்து மேன்மையான இடத்துல கர்த்தர் நம்மை வைப்பார். இந்த வசனத்தின்படியே வேதத்தை வாசிப்போமாக, ஜெபிப்போமாக. இயேசுப்பா ஸ்தோத்திரம். எங்களை அளவில்லாமல் நேசித்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த காலை வேளையிலே நீர்களுக்கு தந்த நல்ல ஆலோசனைக்காக ஸ்தோத்திரம். ராஜா, இந்த வசனத்தின்படியே ஒவ்வொரு நாளும் உடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தை நாங்கள் வாசித்து, நாங்கள் அதை தியானித்து, அதற்கு கீழ்ப்படிந்து கவனமாய் அதன்படி நடந்து, அப்பா காரியங்களை நாங்கள் கர்த்தாவே வாய்க்க பண்ணுகிற தேவன் எங்களோடு கூட இருந்து கர்த்தாவே எங்களுக்கு புத்தி ஞானத்தை தந்து எங்களை நடத்துகிற அன்பிற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். குட் மார்னிங். ஹேவ் எ நைஸ் டே. மே காட் bless you all.